மருத்துவ காப்பீட்டின் மூலமாக அவர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாகவும், தூய்மை பணியாளர்கள் இறந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு நிவாரணமாக 10 லட்சம் ஒதுக்கப் போவதாகவும், அதே சமயம் தூய்மை பணியாளர்கள் சுயதொழில் தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு 3 லட்சம் வரை அரசு அவங்களுக்கு உதவியாக கொடுத்து உதவுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல முடிவு தானே? ஏன் இது நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அந்த மக்கள் கேட்பது என்ன? அந்த மக்கள் கேட்பது பணி நிரந்தரம். நாங்கள் மாதம் 23,000 சம்பளம் வாங்குகிறோம். இந்த சம்பளத்துக்காக நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம். இது எடுத்த ஒன்றே கொடுக்கல. குறைந்தபட்ச சம்பளத்துலேருந்து நாங்கள் போராடி இன்றைக்கி எங்களோட உரிமை பெற்று நாங்கள் 23,000 சம்பளம் வாங்குகிறோம். நாங்கள் கேட்பது பணி நிரந்தரம். அதை பண்ணி கொடு. நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்தீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சலுகை எல்லாமே வருங்க உங்களுக்கு. இது தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அரசு ஊழியராக இருந்தால் உங்களுக்கு ஒரு இடத்துல போய் நீங்கள் லோன் கேட்குறீங்க, நான் தொழில் தொடங்குறது லோன் கேட்குறேன்னா கொடுக்கணும். அது அரசு ஊழியருக்கான எல்லா அரசு ஊழியருக்கும் அப்படி ஒரு இது இருக்குதுல்ல. இதோ ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு மட்டும் கிடையாது. பணி நிரந்தரம் ஏன் பண்ண மாட்டேங்கன்றது தான் கேள்வி. அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன பணி நிரந்தரம் பண்ணு, என்ன கான்ட்ராக்ட் மையத்துக்கிட்ட கொடுக்காத, என்ன ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனத்தை கூட நவீன கொத்தடிமை வேலை செய்யக்கூடாதுன்றதான் அந்த மக்களுடைய கோரிக்கை.